வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளால் தமிழ் தாத்தா அப்படின்னு அழைக்கப்படுற உவி சாமிநாத ஐயரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி பிப்ரவரி 19 அவருடைய பிறந்த நாள். அவர் தமிழுக்கு ஆட்சி பணி கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இலக்கியங்கள் அனைத்தையுமே தொகுத்து கொடுத்துருக்கிறார். ஏடுகளில் இருந்ததை நம்ம கைகளில் புத்தகங்களாக மாற்றி கொடுத்தவர் அவர் தான். இவர் 1855ஆம் ஆண்டு பிப்ரவரி 19 தஞ்சாவூர் மாவட்டத்தின் சூரிய மூலையில் பிறந்திருக்கிறார். இவரோட தாய் தகப்பன் வேகட சுப்பையர், சரஸ்வதி அம்மாள். இவர் 17 வயசில் திருவாடுதுறை சைவாதனத்தில் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் 5 ஆண்டு காலம் பயின்று தமிழறிஞராயிருக்கார். சென்னை மாநிலக் கல்லூரியில் ஆசிரியராக பணியாற்றிய இவர் புறநானூறு, நற்றிணை, குறுந்தொகை பதிப்பிச்சிருக்கிறார். அவர் கண்டெடுக்காவிட்டால் 10 பாட்டு 8 தொகை மட்டுமல்ல, பழந்தமிழ் இலக்கியங்களே நம் பார்வைக்கு வராமல் போயிருக்கும். இந்த உழைப்புக்காகத்தான் அவரை நம்ம தமிழ் தாத்தான்னு போற்றுறோம். உவேசா மீனாட்சி தமிழ் கல்லூரியில் 1924 முதல் 27 வரை முதல்வராக இருந்திருக்கிறாங்க. 1942ஆம் ஆண்டு ஏப்ரல் 28ஆம் தேதி மண்ணுலகை விட்டு மறைஞ்சிருக்கிறாரு. மண்ணுலகை விட்டு மறைஞ்சாலும் நம் மனதை விட்டு என்றும் மறையாத அளவுக்கு இலக்கியங்களை தொகுத்து கொடுத்துருக்காரு. இவர் பிறந்த நாளான பிப்ரவரி 19ஆம் தேதியை தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆணை போட்டிருக்காங்க. அதிலிருந்து இவரது பெயரில் தமிழறிஞர்களுக்கு தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் விருதுகள் வழங்கப்படுகிறது. தமிழுக்காக உழைச்ச இவரோட உத்தமதானபுரத்தில் இருக்கிற இவரோட வீடு தமிழக அரசால் நினைவுலகமாக மாற்றப்பட்டிருக்கு. 1942 இவர் பெயரால் சென்னை பெசன்ட் நகரில் உவேசா நூல் நிலையம் அமைக்கப்பட்டு தொடர்ந்து செயல்பட்டு வருது.